மீனா பணத்தை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை நான் இங்கே துணியெல்லாம் துவைச்சேன், அதனால் சுருதி எனக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு, பண திமிரு, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கு. எல்லாத்துக்குமே நீ சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், அவங்க 2 பேருமே படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, நான் துணி மட்டும்தான் எனக்கு மாறி இருக்கு, வேறு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பூ மட்டும்தான் கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ ஃபீல் பண்ணாத, அமைதியாக கிட்ட வா, ஏதோ சொரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே தோல் மேலே சாய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் முத்து சீக்கிரமாக எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு கார் ஓட்டிட்டு போகிறாரு. போயிட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாரு. ஓ யாராக இருக்கும், ஒரு வேளை கடங்காரனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா தங்கச்சி 2 பேருமே பயப்படுறாங்க. சரி கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் முத்து, வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் தலகாணி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு உள்ளே வாங்க, என்ன இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, அக்கா ஏதாவது கோச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, அப்போ அவங்க தம்பியும் சொல்கிறாரு, என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் சொல்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணு, சரியா சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்க, சரி சீக்கிரம் 2 பேரும் கிளம்புங்க, கோயம்பேடு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு மாப்பிள்ள எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு காரில் ஏறுங்க, அப்புறமா எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்க அம்மா தங்கச்சி 2 பேருமே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டோடனே வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு மீனா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க காலையிலேயே எழுந்தீங்க போனீங்க, திடீர்னு வரீங்க, என்ன வேற கிளம்ப சொல்கிறீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இந்த புடவையை போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க இப்படி, இன்னும் வேலை இருக்குது நிறைய இருக்குது, அதெல்லாம் விடு, டெய்லி தான் நீ வேலை செஞ்சிட்ருக்க, போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, எப்போ பார்த்தாலும் காஃபி போடுறேன் டீ போடுறேன்னிட்ருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு சாரீ கட்டிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது, ஒரு செடிக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது அந்த புடவையில் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. டெய்லி இந்த மாதிரி கட்டலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, டெய்லி இந்த மாதிரி புடவை கட்டிட்டு வீட்டு வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கெங்கே கூப்பிட்றீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. விஜயா எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, எல்லாருமே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கூப்பிட்றாரு. என்ன இப்படி எழுப்புறீங்க, என்னை எதுக்காக கூப்பிட்றீங்க, நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா கொஞ்சம் கிளம்பி வாமா, 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அடுத்தது போயிட்டு ரோகிணியை கூப்பிட்றாரு. என்ன இப்படி கூப்பிட்றீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரையும் கிளப்பி ரெடி ஆகி கூப்பிட்றாரு. இவனுக்கு வேறு வேலையே இல்லை, நைட்டில் தான் குடிச்சிட்டு பேசுவான், இப்போ பகல்லையே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அவன் ஒன்று சொன்னால் அதில் காரணம் இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஒரே கார் இருக்குது, எல்லாரும் எப்படி போகிறது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. டேய் காரில் போகல, வாசலில் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி மீனாவோட அம்மா, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆமாம் இவங்களாம் இங்கே எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இவங்களை வரவேற்கிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது, மாதர்குல மாணிக்கம் விஜயா மலர் அங்காடி அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது, பேர் நல்லா இருக்குது அப்படின்னு அண்ணாமலை படிக்கிறாரு. என்னது இது சூப்பர், உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாரு ரவி. ஆமாம் அவங்களது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் விஜயா அப்படியே பார்க்குற